அதிக அளவு தைரியமாகவும் அறிவுத்திறனோடும் செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிகள்லேயே இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இயற்கையாகவே இவங்களுக்கு மனோதைரியம் கொஞ்சம் அதிகம். ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம், அதனால் மனோகாரகனையே அதிபதியாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மனோதைரியம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய பதவியை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக வகிக்கக்கூடியவங்களா, சர்வசாதாரணமாக சாதித்து காட்டக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இதில் பிறந்தவங்க ஒரு சுகவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்வதையே பெரும்பாலும் விரும்புவாங்க, சுகமாக இருக்கிறதையே பெரும்பாலும் விரும்புவாங்க அப்படின்லாம் ஒரு பொருள் இருக்குது. எந்த விதத்திலையுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்ற ராசியாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. கையில் பணம் இல்லைன்னா அவங்களால தூக்கம் கூட முடியாது. அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. கடன் இருந்தது அப்படின்னா இவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியாது. அந்த கடனை அடைச்சா தான் இவங்களால நிம்மதியாகவே தூங்க முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும். யாருக்காவது கடனுக்காக ஜாமீன் போட்டாங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க, இவங்க தான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க மாமனாருக்காகாது மாமியாருக்காகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். மகத்தில் பிறந்தா, சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தா ஜகத்தை ஆள்வாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடியது தான். சில மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாடு மேய்க்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் பொதுவாக அப்படி சொல்கிறது தான். ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய விஐபிகளாகவும் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மாடு மேய்க்கிறவங்களாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க தான் முடியுது. அந்தளவுக்கு அவங்களுடைய தசாபுத்தி, கோச்சார ரீதியான தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வைத்து தான் நம்மளால் பொதுவாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான். பெரும்பாலும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியார் ஸ்தானம் ரொம்ப அருமையாக அமைந்தது அப்படின்னா அந்த வீட்டில் பெண் எடுக்கிறது எந்த ஒரு குத்தமும் இல்லை. ஆயுள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆயில்யமாவது விசாகமாவது தைரியமாக அந்த பொண்ணு எடுக்கலாம். பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களால உம்முன்னு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ரொம்ப கலகலப்பாக பேசுவாங்க. கஷ்டத்தை கூட லட்சுமி கடாசமாக மாற்றக்கூடிய ஒரு திறமையுள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எழுத்தாற்றல் உள்ளவங்க, நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்க, விட்டு கொடுக்குற குணம் உள்ளவங்க அப்படின்லாம் இந்த கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமும் இருந்தாலும் கூட ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஒரு ஸ்டார் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை அறிந்து பேசக்கூடியவங்க, மற்றவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்க இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கூட்டாக இருக்கிறத பெரும்பாலும் விரும்புவாங்க. பாரம்பரியமான தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. பணம் ஈட்டுறதெல்லாம் கொஞ்சம் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த தலைமை பொறுப்பு, தலைமை இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை, இவங்களை தேடி வரும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது 90% ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். மாமனார் மாமியாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் எடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 90% பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் மாமனார் மாமியாரை அனுசரித்து போக தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. இது ஒரு பெண் ராசி என்பதனால எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்கு நட்பு ராசியாக பெரும்பாலும் எந்தெந்த ராசியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் நட்பு ராசியாக அமையும். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்படி வருகின்ற ஆண்டு இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
இந்த ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் இந்த ஆண்டில் உங்களால் ஒரு முறை ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த இருமுடி பையை சுமக்கும் போது உங்களுடைய கவலை எல்லாமே மறக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான கஷ்டத்தோடு இருக்கீங்க இல்லையா அந்த கடகராசி என்பர்கள், அந்த மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அந்த இருமுடி பையை சுமந்துட்டு போகும்போதே அந்த மனதில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு குறையும். அந்த அம்மனுடைய காலில் கொண்டு போய் வைத்துட்டு நீங்கள் வரும்போது ஒரு தெளிவுள்ள ஒரு நபராக நீங்கள் வள வருவீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டில் முடிந்தால் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் உச்சம் பெற்று அமர இருக்கிறார். உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று அமரும்போது நல்ல ஒரு யோக பலன் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். அவரோட கூட குரு, ராகு, சனி பகவான், கேது பெயர்ச்சி இதெல்லாம் இந்த ஆண்டில் நிகழ இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் படிப்படியாக விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மன நிம்மதி உள்ள ஒரு ஆண்டாக, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு தென்பட போகுது. உங்களுடைய வெற்றி கனி பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஆண்டில் கண்டிப்பாக பறிக்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாக்குறுதியை கரெக்டாக காப்பாற்றிடுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொருளாதாரத்துலேயும் சரி, தொழில்லையும் சரி, சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட இந்த ஆண்டில் விட்டு வைக்க மாட்டீங்க. எதை எப்படி அணுகுனா அதை கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு அறிந்து செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு ப்ளஸ் இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை வெற்றியாக கொண்டுட்டு போக ஒரு ஆண்டாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதை எப்படி செய்தால் நல்லது அப்படின்னு தெரிந்து செய்வீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை உங்களை ஏமாற்றியவங்களாம் இந்த ஆண்டில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிரிகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க. உங்களை யாரெல்லாம் அடையாளம் இல்லாமல் ஒழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி அடையாளத்தோடு அங்கீகாரத்தோடு முன்ன நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு மே மாதத்துக்கு அப்புறம் அமர போகிறார். அதுவும் உச்சம் பெற்று அமர போகிறார். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். சனி பாக்கிய சனியாக அமையும் போது, அதாவது 6/3/2006க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல சாதகமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நவம்பர் மாதத்தில் கேதுவும் குருவோடைய இணைவும் ஏற்படும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். கேது அமரும்போது அதுவும் குருவோட இணையும் போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் அமோகமாக வரும். சொந்த தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழிலில் எதெல்லாம் நலிந்து செயல்பட்டதோ அதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். இனிமேல் தொழிலை விரிவுபடுத்தவே முடியாதா, நம்ம கடன்லேயே தான் இருப்போமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக, தொழிலில் ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கடகராசி என்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடமையை கரெக்டாக இந்த ஆண்டில் செய்வீங்க. வாழ்க்கை சூழ்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு வரனே அமையல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படணும். அவசரம் காட்டக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. நீங்களே எதிர்பார்க்காம ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு இந்த ஆண்டில் கிடைக்கும். இந்த பதவியை தக்க வச்சுக்குவீங்க. புதிய பதவி உயர்வுலாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். எதையுமே சுமையாக இல்லாமல் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குறையெல்லாம் இந்த ஆண்டில் சரியாக போகுது. மற்றவங்களுடைய அரவணைப்பும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கள இந்த ஆண்டில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் இந்த ஆண்டில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. ஆன்மீக கோவிலுக்கு செல்வது, ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோவிலுக்கெல்லாம் இந்த ஆண்டில் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். ரொம்ப நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. ஒரு தொழிலை கூட இந்த ஆண்டில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை
பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை, மஞ்சள், நீலம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். ஏற்ற திசை உங்களுக்கு எந்த திசையிலேருந்து நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும், எதெல்லாம் அதிர்ஷ்டமான திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, வடமேற்கு, தெற்கு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் அமைந்திருக்கு. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 9 இதெல்லாம் அதிர்ஷ்டமான எண்கள். இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர், டிசம்பர் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதங்களில் நீங்கள் வரன் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே இந்த கடகராசி என்பர்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறணும், நல்ல ஒரு வளர்ச்சி பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடை தவறாமல் செய்யுங்க. அம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் புளி சாதம் செஞ்சு அங்கே வர்ற கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். செவ்வரளி பூ மாலை சாற்றி அம்மனை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.